பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நாங்கள் அடுத்த பைபிள் ஸ்டடிக்கு வேற கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். தேவன் எங்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளம். அதில் இது எந்த பர்சனல் ஒப்பீனியன், கர்த்தர் எங்களை ரட்சித்தது. ஆனால் அவற்றை வார்த்தை மூலமாக தான் எங்களை தொட்டார். இப்போ சில பேர் ரசிக்கப்படுற பாடல் மூலமாக கற்றுட்டு வருவாங்க, ஏதோ ஒரு பாட்டை கேட்டு யாராவது கூட்டி கொண்டு போய் சபைக்கு. ஆனால் கடைசி அது உண்ட வார்த்தை தான் ஒரு தினம் மாற்றுது. சில நேரம் கையில் இந்த பைபிளை நாங்கள் வச்சிருக்கிறதுனால, எங்களுக்கு இது ஃப்ரீயாக கிடைக்கிறதுனால சில வேளை நாங்கள் அதை அப்ரிஷியேட் பண்ணாமல் இருக்கலாம். அது என்ன மாதிரியான ஒரு வல்லமை உள்ள வார்த்தை, how powerful it is. Lot of people don't know how powerful this word of God is. Okay, I want to start with the word Bible. Bible என்ற வேர்ட் வந்து சிம்பிளி அந்த மீனிங் வந்து புத்தகம். பிப்ளியான் என்ற வேர்ட்லேருந்து மூலமொழியிலேருந்து வந்ததான் பைபிள். பிப்ளியான்டா பேசிக்கலி இட்ஸ் அ புக். ஸோ இது வந்து சாதாரண புக் இல்லை, சாதாரண புத்தகம் இல்லை, தேவன் எழுதின புத்தகம். இன்றைக்கு பெரிய பெரிய புத்தகங்கள் எல்லாம் ஃபேமஸாக இருக்குது உலகத்தில். ஒரு ஒருத்தரோட பேரை கண்ட உடனே இவர் இப்படியான ஒருத்தரான்னு சொல்லி நிறைய ஃபேமஸான ஒருத்தர்ஸ் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் பரிசுத்தாவியானவரை மாதிரி ஒரு எழுத்தாளரை நான் இந்த லைஃப்பில் பார்க்கவும் இல்லை. அதால் தான் இந்த புத்தகம் மாத்திரம்தான் 1600 மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இதை நான் சொல்கிறதுக்கு எனக்கு உண்மையாகவே டைம் காணாது வேதத்தை பற்றி. ஆனால் இன்றைக்கு நாங்கள் புல்லட் பாயிண்டில் இந்த வேதம் எங்களுக்கு என்னத்தை செய்யும் என்றதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பைபிளை நாங்கள் கணக்கு பேர் ரெஸ்பெக்ட் பண்ணுறதில்லை. ஆனால் ஆன்லைன் பைபிள் நிறைய ஃபெசிலிட்டிஸ், நிறைய வசதிகள் எங்களுக்கு வந்திருக்கு. ஃபோனில் வாசிக்கலாம், டேப்லெட்ஸில் வாசிக்கலாம், ஈவன் இன்டர்நெட்டில் போனாலும் வாசிக்கலாம். இட்ஸ் ஆல் குட். நான் அதுக்கு எகெயின்ஸ்டில் நானும் யூஸ் பண்ணுறேன். ஆனால் கையில் எப்போவுமே ஒரு கிறிஸ்தவன் பைபிள் வச்சுருக்கணும், ஒரு ஹார்ட் காப்பி. இப்போ நான் கேட்குற பைபிள் வந்து it could be any translation, even if you go KJV, I don't mind, I don't have anything against any translation. Translation issue இல்லை எனக்கு. பட் எல்லாமே ஒரு சத்தியத்தை தான் சொல்லுது. எல்லா டிரான்ஸ்லேஷனுமே இயேசு பிறந்தார், இயேசு இறந்தார், இயேசு எங்களை ரட்சித்தார், இயேசு ரத்தம் சிந்தினார், பரிசுத்தாவியானவர் அனுப்பப்பட்டார். த கான்செப்ட், அந்த பைபிள் சத்தியம், அந்த அந்த ஆணி வேர், அந்த சத்தியம் மாறையில். ஆனால் சில டிரான்ஸ்லேஷன் சில வித்தியாசமாக இருக்குது. இட்ஸ் குட். எனிவே, நாங்கள் தேடி வாசிக்கிறோண்டி அப்படி ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஓகே, இந்த பைபிளை வந்து நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும், இதை வந்து நாங்கள் மதிக்கணும், இதை விக்கிரகமாகக்கூடாது. ஓகே, அடுத்த இஷ்டமுக்கு நான் போகிறேன். சில பேர் இது பைபிள் என்னென்னா, அந்த நாங்கள் ஹிந்துசத்தில் இருக்கல சில பேர் நாங்கள் அந்த சில அர்ச்சனை செய்த அந்த விபூதியோ என்னவோ அதை கொண்டு வந்து நாங்கள் வீட்டுக்குள்ளே வைப்போம், இல்லை ரூமுக்குள்ளே வைப்போம். பேய் வராது, பிசாசு வராது, எங்களுக்கு ஒரு கூடாத விஷயங்களும் வராது. சில பேர் தலையணிக்கு பக்கத்தில் வைப்பாங்க. சில பேர் மந்திரிச்சு விட்ட ஒரு இரும்பையோ அல்லது ஒரு பேப்பரையோ அல்லது ஒரு துணியோ என்னத்தையோ கொண்டு வந்து வைப்பாங்க. இதே பேட்டர்ன் இப்போ கிறிஸ்டியானிட்டியிலும் வருது. இது வந்து பைபிள், எங்களோட கையில் இருக்கிற வந்து பேப்பர் அண்ட் காப்பி. இதை கிழிச்சறியலாமாக்கள். அப்போ ஆண்டவர் சொன்னது வந்து இப்போ நீங்கள் கையில் வச்சுருக்கிற பைபிள் ஒளிந்து போகாது, அதை சொல்லலை. இயேசு சொல்லார், வானமும் பூமி ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒரு ஒளிந்து கொண்டு. அவர் சொன்னது லோகோஸ்ன்றது வந்து இட் எக்ஸிஸ்டட் ஃப்ரம் த பிகினிங். லோகோஸ் வந்து ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். வானம் உண்டாக கடவுள், அது வந்து லோகோஸ். அது வந்து பேப்பரில் எழுதப்படையில. த வேர்ட் இட் செல்ஃப் எக்ஸிஸ்டட் ஃப்ரம் த பிகினிங். அதை பிரிண்ட் பண்ணி அதை நாங்கள் காகிதத்திலேயோ மட்டையிலேயோ போட்டு வாசிக்கிறோம் என்றால், அதை பிரசங்கம் செய்கிறதுக்கோ எங்களோட வாழ்க்கையை கொண்டு நடத்துறதுக்கு எஸ் இட்ஸ் குட். பட் உண்மையான ரியல் வேர்ட் ஆஃப் காட் இஸ் லோகோஸ். அதுதான் ஒரிஜினல் மொழியின் பேர். அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒளிந்து போதாண்டா. இப்போ இத்தனை பேர் பைபிளை கிழிக்கிறாங்க, எத்தனையோ முஸ்லீம் மதத்தில் இருக்கிறவங்க பைபிளை இருக்கிறாங்க. அப்போ ஒழிச்சிட்டாங்களா? எத்தனையோ பேர் இப்போ எந்த குடும்பத்திலே எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் வந்து பைபிளை கிழிச்செல்லாம் எறிஞ்சிருக்கிறாங்க. அப்போ பைபிளை கிழிக்கிறதுனால பைபிளை இந்த பைபிளை இப்போ உதாரணத்துக்கு இப்போ கையில் வச்சுக்க பைபிளை எரிக்கிறதுனால வேதம் அழிஞ்சு போகாது. அவர் இன்னொரு ஆள் எழுப்புவார். நீங்கள் பைபிளை வேதத்தில் கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால்,
தேவண்ட ஊழியத்தையும் 2 விஷயத்தை கவனிங்க. தேவண்ட வார்த்தையும் தேவண்ட மினிஸ்ட்ரியும் ஒரு தராலும் ஸ்டாப் பண்ணலாம் போயிட்டு. எவ்வளோ ஈவிழாக்கள் எழுப்பினாங்க. பார்வோன் எழுப்பினான், மொர்தெகாய் எழுப்பினான், எவ்வளோ பேர் எழுப்பினான். ஈவில் கிங்ஸ் ராஜாக்களின் புத்தகத்தில் பார்க்குறோம். எவ்வளோ பேர் இந்த தேவண்ட மினிஸ்ட்ரி, அதாவது தேவன் செய்கிற இந்த மிஷனை டிஸ்ட்ராய் பண்ணுற முதல் பிசாசு ஆதியில் பழைய பாம்பண்டு அவன் எழுப்பினான். No one can stop God. No one can destroy the word of God. 2 things you have to remember at least in this Bible study. No one can destroy God's work. No one can destroy His words. கடவுளை ஒரு தடவை அழிக்க இல்லாத எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் கடவுள் செய்கிற செயலை ஒரு தடவை இப்போ நான் ஸ்டாப் லெட்ஸ் சே நான் சொல்கிறேன், ஓ I don't want to preach. That's it, I don't want to preach, right? That's it, I don't want to do the Bible study. I'm putting this Bible away. Do you think God's word going to stop? God's going to raise another better person than me who can preach well, captivate people's hearts. God can raise anybody. In fact, one incident when the people asked Jesus to tell them to the children to be quiet, and Jesus said, if they be quiet, these stones will praise God. கல்லுகள் தேவனை துதிக்கும் என்று சொன்னார். So no one can control God's work. No one can stop the word of God being spread. No one can destroy His word. ஸோ அந்த வேர்டை குறித்து தான் நாங்கள் கேட்கணும். ஸோ இப்போ விளங்கமாக நினைக்கிறோம் உங்களுக்கு. ஸோ இந்த வேர்ட் ஆஃப் கோடை வாசி கேட்கல எங்களோட வாழ்க்கையில் என்ன நடக்குது அதை குறித்து பார்க்கணும். லுக், இது வெரி வாஸ்ட் பிக் சப்ஜெக்ட். இதை நான் 3-4 ஹவர்ஸாக பேசலாம். பட் நாங்கள் ஒரு கொஞ்ச நேரம் கொடுக்கப்பட்ட ஒரு கொஞ்ச நேரத்தில் நாங்கள் இதை பார்க்க போகிறோம். ஓகே, முதலாவது வேர்ட் ஆஃப் காட் ஏன் ஸ்பெஷல்? இது ஆக்டிவ். உங்களுக்கு ஒரு வசனத்தை எடுத்து காட்ட விரும்புகிறேன். ஹீப்ரூ சாப்டர் 4, எபிரேயர் 4:12. லெட்ஸ் பிகின் வித் ஹீப்ரூ. எபிரேயர் 4:12. Hebrews chapter 4 verse 12. எபிரேயர் 4:12. ஏனெனில் இறைவனுடைய வார்த்தை which is logos. So every time I read logos, word, you have to remember as if it's logos, the word which existed from the beginning, according to John chapter 1 verse 1. உயிருள்ளதும். See, these words have a life. ஒரு புத்தகத்துக்குமே இப்படி ஒரு லைஃப் இல்லை. கொஞ்சம் இமேஜினா போரிங்க. சில புத்தகங்கள் இன்ட்ரெஸ்டிங்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பாய்ச்சேன்னு நான் சின்ன இருக்கல 12-13 வயசாக இருக்க. ஐ யூஸ் டு லவ் ரீடிங் புக்ஸ். நான் ஐ லைக் டு ரீட் அபவுட் த நேச்சர். இந்த உலகத்தில் இருக்கிற மரங்களை குறித்து, சமுத்திரத்தை குறித்து, ஓஷன்ஸ், ரிவர், மவுண்டன், அதில் குறித்து எனக்கு புத்தகம் வாசிக்க விருப்பம். பட் தென் it's not everything is interesting in that book, some bits. But பைபிள் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்துகிற வரைக்கும் எனக்கு போரிங்கான செக்ஷன் ஒன்றுமே தெரியல, இன்க்ளூடிங் நம்பர்ஸ், இன்க்ளூடிங் ஜீனியாலஜி. ஸோ தேவன் தந்த வார்த்தை, எங்களோட கையில் இருக்க இந்த வார்த்தை every single word, every single sentence, every single chapter, books has life. உயிர் உள்ளது. இப்போ உயிர் உள்ளது ஆக்டிவாக இருக்கும், உயிர் உள்ளது செயல்படும். இப்போ ஒரு செத்த பொடிக்கும் உயிரோடு இருக்கிறவங்களுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. The person is died, he probably have something left in him like heart, எல்லாம் இருக்குது, but it's not functioning. But our word of God, நாங்கள் வச்சிருக்கிற எங்களுடைய வேதம், நாங்கள் வச்சிருக்கிற கத்தட்ட வார்த்தை உயிர் உள்ளது. அது மாத்திரமில்லை, இப்போ சில பேர் நல்ல ஸ்ட்ராங்காக இருப்பான், பட் தே லேசி, தே டோன்ட் வாண்ட் டு டூ எனிதிங். சில பேர் நல்ல ஸ்ட்ராங்கான ஆட்களாக இருப்பாங்க, ஹெல்த்தியானாங்க, பட் தே யூஸ்லெஸ் பிகாஸ் தே டோன்ட் ஃபங்க்ஷன். ஜஸ்ட் தே ஹெல்த்தி, எல்லாம் இருக்குது அவங்களுக்கு, நல்ல பலமான ஆட்கள், பட் யூ கான்ட் யூஸ் தம் பிகாஸ் தே லேசி. பட் பைபிள் இஸ் ஆக்டிவ். இங்கிலீஷ் பைபிள் ஐ பிலீவ் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இட் ஹேஸ் லைஃப் அண்ட் இட் இஸ் மூவிங் அரவுண்ட், சேஞ்சிங் பீப்புள். செயலாற்றல் உடையதுமாய் இருக்கிறது. அது இரு பக்கமும் கூரிய விளிம்புகளுடைய வாளை விட கூர்மையானது. ஒரு ஷார்ப்
ரோமன்ஸ் வச்சுருக்கிற அந்த காலத்து வால் வந்து 2 பக்கம் ஷார்ப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் கிச்சன் நைஃப் எடுத்திங்கன்னா ஒரு பக்கம் ஷார்ப்பாக இருக்கும். பட் ரோமன்ஸ் அந்த மற்ற சோட நீளமான சோடு யுத்தத்துக்கு பாய்க்கிறது வந்து 2 பக்கம் ஷார்ப்பாக இருக்கும். அப்போ அந்த வாளை விட தேவண்ட வார்த்தை கூர்மையான. ஸோ ரிமெம்பர் தீஸ் திங்ஸ். இட் ஹேஸ் லைஃப், இட் இஸ் ஆக்டிவ் அண்ட் இஸ் வெரி ஷார்ப். அதனால் நீங்கள் சில வழியில் பாருங்கள், வார்த்தை உண்ட வாசிக்க உண்ட இதயத்தில் குத்தப்பட்டு மனம் திரும்பி பாருங்கள். நாங்கள் எஸ்ரா புத்தகத்தில் வாசிக்கிறோம். எஸ்ரா வந்து அந்த அந்த பழைய ஏற்பாடை எடுத்து திரும்பி வாசிக்கல ஜனங்களெல்லாம் அழுகுறாங்க, ஜனங்களெல்லாம் குத்தப்படுறாங்க. அப்போ சொல்ற 2ஆம் அதிகாரத்தில் பேது பிரசங்கிச்சேன்னா மனதில் அவன் குத்தப்பட்டு அவன் சொல்கிறான், மேபி மோஸ்ட் தென் கிரைட் அண்ட் சே, வாட் கேன் வி டு? நாங்கள் என்ன செய்யணும்னு நீர் எங்களுக்கு சொல்கிறீர். அப்போ பேது சொல்கிறான், மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுங்கன்னு. டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த லைஃப் லைஃப் சேஞ்சிங் வேர்ட் வந்து இந்த உலகத்தில் நீங்கள் எங்கேயும் கிடைக்க. நீங்கள் முனிவராக மாறலாம், புத்திசமாக மாறலாம், ஹிந்துசத்துக்கு மாறலாம், முஸ்லீமாக மாறலாம், என்ன மதத்துக்கும் மாறலாம், நீங்கள் என்னவும் செய்யலாம். பட் தோஸ் திங் டோன்ட் ஹாவ் லைஃப். ட்ரஸ்ட் மீ, ஐ பீன் த்ரூ சம் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாம் இல்லை. I found out only the word of God has life, and only the word of can change your life. So அது ஆத்துமாவையும் ஆவியையும் மூட்டுக்களையும் எலும்பின் உட்பாதிகளையும் பிரிக்கத்தக்கதாக துளைத்துச்சல. என்ன மீனிங்னு சொன்னால், வார்த்தை வாசிக்கல, அது உள்ளுக்கு போய் ஹார்ட்டில் டச் பண்ணி எங்களை குத்துது. That's why sometimes you read the Bible and you weep for hours. அல்லது ஆண்டவரே இப்படி பைபிளில் இருக்கு, நான் இப்படி வாழ்கிறேன்னு சொல்லி. அது என்ன ரீசன் சொன்னால், God put life, தேவன் அந்த உயிரை இந்த வார்த்தையில் வச்சிருக்கபடினால தான் நாங்களை கிரியை செய்து. அது இருதயத்தின் சிந்தனைகளையும் உள்நோக்களையும் நிதானித்து தீர்ப்பிடுகிறது. இந்த ஒரு புக் தான், இந்த வேர்ட் ஆஃப் கோட் தான் எங்களுடைய இதயத்தில் இருக்கிற பிழைகள், கரையான காரியங்களை சுட்டி காட்டி எங்களை திருத்தி எங்களோட ஹார்ட்டை க்ளீன் பண்ணுறது இந்த வேர்ட் ஆஃப் கோட் தான். இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? இட் ஹேஸ் லைஃப், இட் இஸ் ஆக்டிவ், அண்ட் இட் இஸ் சர்ச்சிங் யுவர் ஹோல் லைஃப். உங்களோட மைண்டில் என்ன போகுது, ஹார்ட்டில் என்ன போகுது. நாட் ஓன்லி தேட், இட்ஸ் பாயிண்டிங் அவுட் யுவர் ஃபால்ஸ் இன் யுவர் ஹார்ட். உங்களுடைய இதயத்தில் இருக்கிற பிள்ளைகளை உணர்த்துது, ஸோ தட் யூ கேன் ரிப்பேண்ட். ஓகே, அது சரியான முக்கியம். இப்போ பாருங்கள், இன்னொன்று, அது மாத்திரமில்லை, உங்களுக்கு தெரியும், வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு வசனம் இருக்குது. ஓகே, 1ஆம் அதிகாரம், ரெவலேஷன் சாப்டர் 1 verse 1. Notice this is something unique. 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த இறைவாக்கின் வார்த்தைகளை, சாப்டர் 1 verse 3, இந்த ரெவலேஷன் சாப்டர் 1 verse 3, இந்த இறைவாக்கின் வார்த்தைகளை வாசிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். உங்களுக்கு தெரியும், பைபிளை ஆண்டவர் எம்பசைஸ் பண்ணுறாரு அடிக்கடி. பைபிளை வாசிக்கிற மாத்திரமில்லை, இவன் ஜீசஸை சொல்லியிருக்காரு, அதன்படி நடக்கணும். யாக்கோபு சொல்கிறார், நீங்கள் வாசித்து வேறு அறிகிற அது ஒரு பக்கம், ஆனால் அதன்படி நீங்கள் வாலாட்டி கண்ணாடியில் உங்களோட முகத்தை பார்த்துட்டு பூனை ஒன்றுமே செய்யாமல் உங்களோட முகத்தை திருத்தாமல் பூனை மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கு சமனாக இருக்குமென்று யாக்கோபு சொல்கிறார். பட் இதில் சொல்லுது, not that case. It's not the case here. It's simply saying, even if you read a book of Revelation, இந்த ரெவலேஷன் புக்கை நீங்கள் வாசித்தாலே ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு சொன்னால், இப்படி ஒரு புத்தகம் எங்கே இருக்குது. சம்திங் ஹேப்பனிங் டு த பர்சன் ஈவன் ஹூ ரீட், let alone he is practicing it. அதான் விடுங்க. Even if the person is reading the book of Revelation, he is blessed. ஸோ அது நாங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்தது, வேர்ட் ஆஃப் கோட் தான் கிரியேட் பண்ணின இந்த அண்டசராசங்களை. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு என்னோட கூட திருப்பிங்கன்னு சொன்னார். ரெவலேஷன் ஜெனசிஸ் சாப்டர் 1. Genesis chapter 1. Okay, Genesis chapter 1 verse 3. உங்களுக்கு தெரியும், ஜெனசிஸ் சாப்டர் 1க்கும் ஜோன் சாப்டர் 1க்கும் சம்பந்தம் இருக்குது. ஓகே, யோவான் சாப்டர் 1ல் இருக்குது, ஆதியிலே வார்த்தை இருந்தது. அப்படி தான் பிகின் பண்ணுது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை இறைவனோடு இருந்தால், அந்த வார்த்தை இறைவனாக இருந்தது. ஸோ 3ஆம் வசனம் சொல்லுது, அதன் பின்பு இறைவன்
ஒளி உண்டாகட்டும் என்றார். See, he spoke the word. அந்த தேவன் வார்த்தையை சொன்ன உடனே அது போய் கிரியேட் பண்ணுது. ஸோ வார்த்தை தான் எல்லாத்தையும் இந்த உலகத்தில் நாங்கள் பார்க்குறதில்ல, அதை உருவாக்கிச்சுது. வார்த்தை வந்து கிரியேட் பண்ணுது. அது மாத்திரமில்லை, தேவனோட வார்த்தையால் தான் இந்த உலக அண்ட சராசரி, இந்த யூனிவர்ஸ், த ஹோல் யூனிவர்ஸும் அப்படியே நிற்குது. இது சரியான இம்பார்ட்டன்ட். அது மாத்திரமில்லை, தேவனோட வார்த்தை எங்களுக்கு பூரண ஒரு ஒரு சக்தியை கொடுக்குது. அது மாத்திரமில்லை, அது எங்களை தொடர்ந்து நடத்துது. நாங்கள் வேறொன்றும் எங்களை வாழ்க்கையில் இல்லாட்டிலும் அது எங்களை வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டு போகுது. மத்தேயு 4ஆம் அதிகாரம், Matthew chapter 4 verse 4. மத்தேயு 4:4. நோட்டீஸ், இயேசு கிறிஸ்து இது பிசாசுக்கு சொல்கிற வார்த்தை. Can you imagine Jesus is quoting this verse to a devil? Matthew 4:4, மத்தேயு 4:4. அதற்கு இயேசு, மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, மீனிங் என்ன சொல்கிறான்னு சொன்னால், பிசாசு வந்து சொல்கிறான் கல்லுகளை நீர் அப்பமாக்க வேண்டும். Jesus said, yes, I can do that, right? If I ask the Father, He will grant my request. I can do that. But do you know something else? If I know the word of God, it can sustain me. அது வந்து என்னை பூரண வழியில் நடத்தும், எனக்கு பலத்தை தரும். It gives strength to my soul and spirit as well as the physical body. சரீரத்துக்கும் அதுதானே சொல்கிறேன். ஸோ நான் சாப்பிடாமல் இருந்தால் சாக மாட்டேன், ஏனென்றா வார்த்தையினாலும் நான் பிழைப்பேன். மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, இறைவனுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்வான் என்று எழுதப்பட்டிருக்கிறது என பதிலளித்த. உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், தானியேல் வந்து சொல்கிறான், நீங்கள் தார சாப்பாட்டால் நான் என்ன கரப்படுத்த மாட்டேன். ஸோ அதால் அவன் தானியேல் அந்த சாப்பாடு, அவங்களோட சாப்பாடுகளை சாப்பிடாம, அதாவது யூதருக்கு அனுமதிக்கப்பட்ட தேவன் தேவீராமத்தில் சொல்லப்பட்ட அந்த சாப்பாடை மாத்திரம் சாப்பிட்டான். கடைசியில் அவன் டெஸ்ட் பண்ணிக்கல, சாப்பிட்டவங்கள விட, எல்லா சாப்பாடும் சாப்பிட்டவங்க விட தானியேல் ஸ்ட்ராங்காக இருந்தாண்டு பைபிளில் சொல்லுது. ஸோ இட் ஆல்சோ சஸ்டெயின் யூ. அது வந்து உங்களை தொடர்ந்து நடத்தும். நான் அதான் சரியான மீனிங்கை நினைக்கிறேன் தமிழில். அது மாத்திரமில்லை, இன்னொன்று பிரதானமானது செய்து, இந்த வேர்ட் ஆஃப் காட் வந்து தேவனோட வார்த்தை எங்களை மாற்றுது. இதுதான் முக்கியமானது. சரி, ஹீ ட்ரான்ஸ்ஃபார்ம் அஸ் த்ரூ த வேர்ட் ஆஃப் காட். உதாரணத்துக்கு எந்த வாழ்க்கை, உங்களோட வாழ்க்கையில் மாறின காரணம் நாங்கள் ஜீசஸ் டீச்சிங், அவர் சொன்ன உபதேசங்களை பார்த்து தான் மாறினது. தொடர்ந்து நாங்கள் we are being transformed, நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்ற கர்த்தருடைய வார்த்தை. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ரோமன் chapter 12 verse 2. இனிமேலும் இந்த உலகத்தின் மாதிரிகளுக்கு ஒத்து நடவாதீங்கள், இறைவனால் உங்கள் மனங்களில் ஆழமாக புதுப்பிக்கப்பட்டு உங்கள் இயல்பில் மாறுதல் அடையுங்கள். அப்பொழுது நீங்கள் நலமானதும் அவரை பிரியப்படுத்துகிறதும் முழு நிறைவான இறைவனுடைய திட்டம் என்ன என்பதை ஓகே, இறைவனுடைய திட்டம் என்றதை நாங்கள் எங்கே அறிஞ்சு கொள்ளலாம்? தேவனுடைய வார்த்தையில். ஸோ தேவனங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண விரும்புகிறார். அவர் சொல்கிறார், நீங்கள் புதிதாகுங்கள், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணப்படுங்கள், தேவனுடைய திட்டத்தை அறியுங்க. தேவனுடைய திட்டம் எங்களோட கையில் இருக்கிற இந்த வேதம். ஸோ இந்த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை எங்களை மாற்றுது. Psalm 119, சங்கீதம் 119 11ஆம் வசனம். சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Psalm 119 verse 11. நான் உமக்கு எதிராக பாவம் செய்யாத படிக்கு உமது வார்த்தையை என் இருதயத்தில் மறைத்து வைத்திருக்கிறேன். Not only it transforms you, but whenever you are tempted, it changes you. It transform your life, and plus it give you strength.
சதாதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், என் இதயத்தில் வார்த்தையை நான் காத்து வச்சேன். எனக்கு எப்பப்போ டெம்டேஷன் வருதோ அந்த டைமில் நான் பாவம் செய்ய அப்படி என்னை காத்துக்கொள்ள நான் என் இதயத்தில் வார்த்தையை நான் வச்சேன். ஓகே, அடுத்தது இப்படி நிறைய பைபிள் வசனங்கள் இருக்குது. நான் 2 தந்திருக்கேன். அது மாத்திரமில்லை, எங்களோட வாழ்க்கையில் எனிதிங், ஒரு நீங்கள் பாவம் செய்யாத சோர்ந்து போயிருக்கிறீங்களா, அல்லது மற்றாக்களால் பாதிக்கப்பட்டு சோர்ந்து எனிதிங் யூ கேன் நேம் இட். உங்களோட உடம்புல சில வேளையில் சரீரத்தில் வந்த வியாதியினால் மனம் சோர்ந்து போயிருக்கீங்களா, இப்படியான ஆக்களுக்கு இந்த வேர்ட் ஆஃப் காட், தேவனோட வார்த்தை தான் ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. ஆக்கிட்ட நீங்கள் அட்வைஸ் இருக்கலாம். சில பேர் அதால் பெயின் கூடும். சில வேளை இருக்கிற வேலையை ஆக்கள் வந்து சொல்கிறதால இருக்கிற வேதனையும் கூடும். நான் ஒரு ஆளோட காய்ச்சல் இப்படி நான் ஜிம்முக்கு போக தொடங்கி இருக்குன்னு எனக்கு நல்லா இருக்குது, ஐ ஃபீல் ஃப்ரெஷ் ஸ்ட்ராங்னு வச்சுனா அப்படி தான் ஜிம்முக்கு போய் ஒருத்தன் ட்ரெட்மில்ல அப்படியே விழுந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனேன். See how people talk. Out of all the example they pick this example. அப்போ பிரியமான சோதனை சரி, சில நேரங்களில் நான் எல்லா நேரம் ஒன்று சொல்ல வரல, சில பேரோட கவனமாக இருக்கணும். உங்களோட பிரச்சனையில் சொல்லல, they add more fuel to the fire. Instead of healing you, they will add more fuel. உங்களோட வாழ்க்கையில் வேதனையெல்லாம் அவங்க கூட்டுவாங்க. ஒரு கிருபை பொருந்தின நல்லா கதைக்கக்கூடிய ஆக்கள், நல்ல அட்வைஸ் ஆறுதல் மாத்திரமே உங்களை திருத்தக்கூடிய ஆக்கள் எல்லாம் சேர்த்து ஒரு ஒரு பரிபூர்ண விட்டமின், ஃபுல்லான விட்டமின் உள்ள ஒரு சாப்பாடை சாப்பிட்ற மாதிரி அப்படியா நாங்கள்கிட்ட போய் சொல்லுங்கள் உங்களோட பிரச்சனையில். தென் he will correct you, he will comfort you, he will point your life back to the word of God. ஸோ அது சரியான இம்பார்ட்டன்ட். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Ephesians chapter 6 verse 17. எபேசியர் 6:17. சாரி, கலாத்தியரில் நிற்கிறேன். எபேசியர் 6:17. ஓகே, Ephesians chapter 6 verse 17. இரட்சிப்பை தலைக்கவசமாக அணிந்து கொள்ளுங்கள், இறைவனுடைய வார்த்தையாகிய பரிசுத்த ஆவியானவரின் வாளை. The word of God here is compared to a sword of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் வாளை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ இது என்ன செய்யுதுன்னு சொன்னால், எங்களோட வாழ்க்கைக்கு அது ஒரு பாதுகாப்பு, எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுது டெவில்கிட்ட இருந்து. உங்களுக்கு எனிமி வேறொருதும் இல்லை, டெவில் தான். மிச்ச ஆக்கள் சொல்கிற அந்த ஹெல்ப்ஃபுல்லான வார்த்தை, உங்களுக்கு செய்கிற செயல்கள், ஷூர் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஆளாவது உங்களை வாழ்க்கையில் நீங்கள் செய்திருப்பாங்க. எனக்கு நிறைய பேர் அப்படி செய்திருக்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்னென்று நான் டிஃபெண்ட் பண்ணுறது, எப்படி நான் பாதுகாக்கிறது? By taking a revenge or saying this, doing the same thing what that person, he or she done to me? No. You have to react in a different way. You have a chance now. ஏன் ஆண்டவர் இப்படியான வாழ்க்கையில் எங்களுக்கு பிரச்சனை அனுமதிக்கிறான்னு சொன்னால், உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, இப்போ உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, நீங்கள் தேவண்ட பிள்ளைன்னு காட்டுறது. பட் we do most of the time we showed a wrong example. நாங்கள் பிள்ளையான உதாரணங்களை அவங்களுக்கு காட்டுறோம். அதால் கர்த்தர் சரியாக கவலைப்படுற, ஓ நோ மை சன், நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணாக்க உனக்கு யூ மிஸ் த பெஸ்ட் சான்ஸ். மற்றவர்களுக்கு நீ காட்டுறதுக்கு நான் எப்படி ஆகலை தேவன் த்ரூ யூ, how I'm like, to show the world how I'm like through your behavior. ஓகே, அடுத்தது மத்தேயு 4:10 நாங்கள் வாசிக்கிறோம். தேவனோட வார்த்தை எப்படி எங்களை பாதுகாக்குது. மெயின்லி டெம்டேஷன் பேரக்க பிசாசுக்கு நீங்கள் சொல்லலாம், பிசாசே நீ போ, இயேசுவின் நாமத்தினால நான் தேவண்ட பிள்ளை. என்னடா பைபிள் இப்படி சொல்லுது. 4:10 verse 10. Matthew chapter 4 verse 10. இயேசு அவனிடம் பிசாசை பார்த்து, சாத்தானே என்னை விட்டு அப்பாலே போ, இறைவனாகிய உன் கர்த்தரை வழிபட்டு அவருக்கு மட்டுமே பணி செய் என்று எழுதியிருக்குன்னு சொன்னார். ஸோ இயேசு கிறிஸ்து வந்து சாத்தானை போண்டா போயிருப்பான். I think he is trying to set an example. By merely saying, go away Satan, maybe it will happen. But இயேசு கிறிஸ்து வசனத்தை சொல்கிற அந்த அர்த்தம் நீங்கள் டிஃபெண்ட் பண்ணிக்க, சாத்தானை நீங்கள் எதிர்கேட்கல, சாத்தானை நீங்கள் கலை கேட்கல.
தேவனுடைய வார்த்தையால் தான் அவனை வெல்லலாம். அதுதான் சாரி தேவன் இந்த இடத்துல உதாரணத்தை காட்டுறார். ஸோ அடுத்தது வார்த்தை வந்து எங்களை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது, எங்களுக்கு உயிரை கொடுக்குது, எங்களோட வாழ்க்கையை மாற்றுது. அது மாத்திரம் எங்களை பாதுகாக்குது தேவனுடைய வார்த்தைங்களை. அடுத்தது தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு ஒரு ஹோப், ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கும். யோசிச்சு பாருங்க, எங்களோட லைஃப் இங்கேயே இருந்து நாங்கள் இங்கேயே சாப்பிட்டு இங்கேயே நாங்கள் ரசிக்கப்பட இங்கேயே நாங்கள் எங்களோட லைஃப் முடிக்கணும்னு சொன்னால் இட்ஸ் அ சேட் எண்டிங். பிகாஸ் ஆவரேஜ் மேன் அண்ட் உமன் will live 70 to 80. Okay, most people. அப்போ நீங்கள் யோசிப்பீங்க, ஓ வாட் அ பேட் எண்டிங், இந்த லைஃப் முடியும். நோ, லைஃப் பிகின்ஸ் ஒன்லி வென் யூ டை. இந்த உலகத்தில் நீங்கள் உயிரை விடைக்கில் தான் உங்களோட லைஃபே ஸ்டார்ட் பண்ணுது. இது வந்து நாங்கள் எக்ஸாம் ஹோல் மாதிரி, நாங்கள் வந்து இப்போ சோதனை பேப்பர் எக்ஸாம் பேப்பர் எழுதி கொண்டிருக்கிறோம். இது முடிய எங்களுக்கு ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்டுக்கு பிறகு நாங்கள் எங்கே போவோம்ன்றதை நாங்கள் டிசைட் பண்ணலாம் அக்கார்டிங் டு ரிசல்ட். அப்போ இட்ஸ் நாட் அ போரிங் லைஃப், கிறிஸ்டியன் லைஃப். சௌரியிலே நான் உங்களை என்கரேஜ் பண்ணுவேன், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ. Christianity is the most exciting life. You should get excited when you read the Bible, when you pray, when you go to church. You should get excited because இது வந்து ஒரு போரிங்கான லைஃப் இல்லை. நாங்கள் ஒரு புதிய உலகத்துக்கு போக போகிறோம், ஹெவனுக்கு நாங்கள் போக போகிறோம். வாட் அ வண்டர்ஃபுல் பிளேஸ். இந்த உலகமே இவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொன்னால் அவர் கிரியேட் பண்ண ஹெவன் எப்படி இருக்கும். ஸோ இட் கிவ்ஸ் ஹோப். ரோமன்ஸ் சாப்டர் 15, பேக் டு ரோமன்ஸ். ரோமர் 15ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். ரோமர் 15 4ஆம் வசனம். முற்காலத்தில், ரோமன் சாப்டர் 15 verse 4, முற்காலத்தில் எழுதப்பட்டவை எல்லாம் நம்முடைய படிப்பினைக்காகவே எழுதப்பட்டிருக்க. உதாரணத்துக்கு பழைய பாடு சில பேர் கேட்குற, என்னதுக்கு பழைய பாடங்களுக்கு தேவையில்லையே, அதெல்லாம் முடிஞ்ச கதை. பட் பைபிள் சொல்லுது முற்காலத்தில் எழுதப்பட்டவை எல்லாம் நம்முடைய படிப்பினைக்காகவே, நாங்கள் லேர்ன் பண்ணணுன்றாங்க எழுதப்பட்டிருக்கின்றன. உதாரணத்துக்கு ப்ரொஃபெட்ஸோட ஸ்டோரி, ராஜாக்கள கதை, கிரியேஷன்ஸ், மோசே சங்கடலை பிளந்தது, நாங்களை வழி நடத்தின கானாலேருந்து எகிப்திலேருந்து கானானுக்கு, இதெல்லாம் நாங்கள் கற்றுக்கொள்றதுக்காண்டு எழுதப்பட்டிருக்குதான். இதனால் நாம் வேத வசனங்களில் இருந்து சகிப்புத்தன்மையும் உற்சாகத்தையும் பெறுகிறோம். அவற்றுக்கூடாக நமக்கு எதிர்பார்ப்பு உண்டு. See the hope, greatest hope. எங்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இந்த வேர்ட் ஆஃப் காட். இந்த எதிர்பார்ப்பு, again let me emphasize, this hope you will not find in any other way. Any religion you go to, any person you go to, only in Jesus, only found in Jesus. Peace and hope only found in Jesus. அப்போ தேவண்ட வார்த்தை தான் பிரியமானவர்களே எங்களுக்கு எதிர்பார்ப்பு. அதாவது ஜெனிவினான உண்மையான எதிர்பார்ப்பு, சும்மா எம்டி வேர்ட்ஸ் இல்லை. சில பேர் இந்த லோனை சில ஆஃபரை கொடுக்கல சொல்லுவாங்க, மோர்கேஜ் ஆஃபரோ லோன் ஆஃபரோ, திஸ் இஸ் ரியலி குட், only want your signature. Once he got your signature, he will treat you like nobody. அப்படி தான் எல்லாமே. ஒரு சாமான விற்கலையோ ஒரு வீட்டை சைன் பண்ண, anything they concern about their interest, not yours. It will look like they care about you. They're pretending to get your signature. ஆனா எங்களுடைய தேவன், when you sign a contract, the new covenant contract with him, Jesus Christ, it's a genuine, and not only that, it give you good hope, not empty word. ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணதை கட்டாயம் நிறைவேற்றுவார். ஸோ உங்களுக்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, வீணாக போகிற எதிர்பார்ப்பு இல்லை, வீணாக போகாத எதிர்பார்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்கு கட்டாயம் கிடைக்கும். ஸோ அடுத்தது அது மாத்திரமல்ல, இப்போ சங்கீதத்தில் ஃபேமஸான ஒரு வேர்டு இருக்குது, Psalm 119, சங்கீதம் 19. நான் ஆரம்பத்தில் சொன்ன நிறைய வசனங்கள் எடுத்து காட்டலாம், பட் நான் ஒரு ½ an hour ட்ரை பண்ணி எவ்வளவு முக்கியம் வேதம், எவ்வளவு முக்கியம், வேதத்தை நீங்கள் எவ்வளோ அனுதினம் வாசிக்கணும் என்றதை சொல்கிறக்காண்டி தான் நான் இந்த வசனங்களை எடுத்து காட்டணும். சங்கீதம் 119, 105 வெரி ஃபேமஸ் வேர்ட், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். உமது வார்த்தை, Psalm 119, 105, உமது வார்த்தை எனது காலடிக்கு விளக்காயும் என் பாதைக்கு வெளிச்சமாயும் இருக்கிறது. இப்போ சில நேரங்களில் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கும், அது எங்களுக்கு விளங்காது, ஏன் இது நடக்குது
எங்களோட வாழ்க்கையில் சில டைரக்ஷன்ஸ் எங்களுக்கு எந்த டைரக்ஷன் எடுக்கணும்னு தெரியாமல் இருக்கும். There you go. Bible says it's a lamp unto your feet. ஏன் கால்னு சொல்லப்படுதுன்னு சொன்னால் you have to move. உங்களோட லைஃப்பில் நீங்கள் you have to move on whatever happens. You have to work, you have to study, உங்களோட என்னவோ போய்கொண்டிருக்கணும். Of course you have to pray and read the Bible. எல்லாம் அதை ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் செய்கிறதோட நீங்கள் உங்களோட உலகத்துக்கான தேவைகளுக்காண்டி நீங்கள் you have to move on. So when you move on, some places are dark. Some decision you can't make right. So you go back to the Bible. அதான் பைபிள் சொல்லுது. இந்த வேதம் நீங்கள் கையில் வச்சிருக்கிற வேதம் எங்களுடைய கால்களுக்கு தீபமாக இருக்குது. You can walk boldly, not with the help of men, but with the help of the logos, the word of God. அது உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். நீங்கள் நடக்க 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 இருளாகண்டு கொண்டே போகும். ஏன்னா அந்த தெரியும் தானே, காலமாக சூரியன் உதிக்கல, it doesn't come suddenly bright. But the sun is so powerful, but it starts with very little light. ஒரு 6:30 இங்கே சூரியன் உதிக்கிற 6:30, இப்போ டிஃப்ரெண்ட் கண்ட்ரியில் டிஃப்ரெண்ட் டைம். பட் எங்களுக்கு யூஸ்வலி 6:30 அப்படி வரும், சம்மர் டைம், நார்மல் டைம். அப்போ வரைக்கில் மெல்லமாக தான் வரும். வந்து சி ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 12-1 மணிக்கு என்ன பிரைட்டாக இருக்குது, சூரியனை கண்ணால் பார்க்கவே இல்லாமல் பிரைட்டாக வருது. இப்படித்தான் எங்களோட வாழ்க்கை இருக்குது. நீங்கள் தேவண்ட வார்த்தையை முன்னுக்கு வச்சிங்கன்னு சொன்னால் this become your life. But if you don't, it's a bad news. If you don't, நீங்கள் தேவண்ட வார்த்தையை முக்கியம் கொடுக்காம உங்களோட ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் இருக்கிற வெளிச்சம் 2 கடைசியாக இருட்டுக்குள்ளே தான் நாங்கள் போவோம். ஸோ உண்டை மறந்துடுறாங்க, தேவண்ட வார்த்தை, தேவண்ட வசனம் தான் எங்களோட வாழ்க்கைக்கு கைடன்ஸாக இருக்குது. அதுதான் வெளிச்சத்தை கொடுக்கும். வேறு ஒன்றும் இல்லை அந்த உலகத்தில். இந்த உலகத்தில் மிச்சம் எல்லாமே நிரந்தரமற்றது. உங்களுடைய திருமண வாழ்க்கை, உங்களோட பிள்ளைகள், உங்களோட வேலை, வீடு, கார், வசதி, ஈவன் சர்ச், மினிஸ்ட்ரி, எல்லாமே எவ்ரிதிங் இஸ் டெம்பரரி. பட் திஸ் வேர்ட் ஆஃப் காட் யூ ஹேவ் இன் யர் ஹேண்ட் இட்ஸ் இட்டர்னல். நோ ஒன் கேன் டிஸ்ட்ராய். இப்படியான விஷயங்கள் எல்லாம் இந்த உலகத்து வாழ்க்கைக்காண்டி கத்தர். உதாரணத்துக்கு மினிஸ்ட்ரி ஆண்டவர் கொடுத்தது ஜனங்களை ரசிக்கிறது. நாங்கள் உதாரணமாக இருந்து ஜனங்களை ரசிக்கிறது ஃபார் அவர் பெனிஃபிட்ஸ். இதெல்லாம் எங்களுக்கு தான் ஆண்டவர் நன்மைக்காக படைச்சவர்கள். ஆண்டவருக்கு இதெல்லாம் தேவையில்லை. பட் ஆண்டவரோடு இருக்கக்கூடிய ஒன்று தேவண்ட வார்த்தை, அது அழியாது. ஸோ ஸ்டிக் டு தட். அதுக்கு நாங்கள் எங்களை விட்டு கொடுப்போம். அதை நாங்கள் கைடன்ஸாக, வெளிச்சமாக, பாதைக்கு வெளிச்சமாக நாங்கள் அதை மாற்றுவோம். இது வரைக்கும் அப்படி இல்லாட்டி நாங்கள் எனி டிசிஷன் யூ மேக், எஸ்பெஷலி நான் யூத்துக்கு சொல்கிறேன், ஃபியூச்சரில் உங்களோட திருமணமோ அல்லது உங்களோட வேலையோ எனிதிங் யூ சே, go back to the word of God. உங்களோட அம்மா அப்பா பிள்ளையாக கைட் பண்ணால் you say no wrong, my parents listen to me, the Bible says அப்படி நீங்கள் திருத்துற அளவுக்கு நீங்கள் இருக்கும். Let's pray. கர்த்தாவே, இந்த நேரத்துக்காக உங்களை தெரிவிக்கிறோம். உங்களோட வார்த்தைக்காக நன்றி சுவாமி. அப்பா, உங்களுடைய வார்த்தை எங்களோட வாழ்க்கைக்கு தீபமாயும், கால்களுக்கு வெளிச்சமாயும், பாதைக்கு தீபமாயும் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையில் ஒரு பெருமையானது அநேக நேரங்களிலே அதை நாங்கள் உதாசீனமாக எண்ணி இருக்கிறோம். ஆண்டவரே, சாமங்களை மன்னியும் கர்த்தாவே. இன்றையிலிருந்து நாங்கள் எங்களுடைய வேதத்தை மதிக்க, உங்களுடைய வார்த்தையை மதிக்க, அனுதினமும் தியானிக்க, எங்களுடைய இதயத்தில் ஒளித்து வைக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Thank you.